எளிமையான முறையில் வீட்டுத் தோட்டத்தில் பூச்செடி வளர்ப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குறிப்பு வந்து மண்கலவை. அதுக்கு அடுத்ததாக புதுசாக வாங்குகிற செடிகளை எப்படி நம்ம பராமரிப்பு கொடுக்கலாம் அப்படின்றது தான். மண்கலவை பூச்செடிக்கு நல்ல தளர்வான மண்கலவையாக இருக்கணும். நீங்கள் எந்த வகை மண்ணை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த மண் கலவையை நீங்கள் தளர்வாக வச்சுக்க மணல் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் நார் கழிவை சம அளவு கலந்து நடவு செய்யுங்க. புதுசாக வாங்குகிற பூச்செடிகளுக்கு எடுத்த உடனேயே எல்லா உரங்களையும் எல்லா வகையான உரங்களையும் அப்படியே மொத்தமாக கொடுக்கக்கூடாது. புதுசாக வாங்குகிற செடிகளுக்கு முதல்ல நம்ம உரங்களே கொடுக்க வேண்டாம். இந்த மண்கலவையே போதும். இதில் நீங்கள் நடவு செஞ்சு ஒரு வாரம் கழித்து அதுக்கப்புறம் அந்த செடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உரங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். புதுசாக வாங்கிட்டு வர செடியை முதல்ல நம்ம தோட்டத்தில் ஒரு 3 நாட்களுக்கு அப்படியே அந்த பாலித்தீன் கவரோடையே அப்படியே வச்சிடுங்க. தோட்டத்தில் ஒரு கொஞ்சம் நிழலும் வெயிலும் இருக்கக்கூடிய இடத்துல, கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வச்சிடுங்க. இந்த தோட்டத்துக்கும் இந்த சூழ்நிலைக்கும் அது பழகணும். பழகினதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து நீங்கள் சாதாரணமாக மண்கலவையிலேயே நீங்கள் நடவு செய்யலாம். நடவு செஞ்சும் எடுத்த உடனே நேரடி சூரிய ஒளியில் வைக்காமல் கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துலையே வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறமா நீங்கள் நல்ல சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய இடத்துல இந்த பூச்செடியை வைக்கலாம். எந்த பூச்செடிகளாக இருந்தாலும் 5லிருந்து 6 மணி நேரம் நல்ல சூரிய ஒளி கிடைக்கும் பொழுது செடி நல்லா ஆரோக்கியமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்ததாக பார்த்தோன்னா இந்த செடிகளுக்கு தண்ணி எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்படியே ஒரே நாளில் எடுத்து எல்லா தண்ணியுமே ஒட்டு மொத்தமாக ஊற்றக்கூடாது. முதல்ல நம்ம நடவு செய்யும் பொழுது ட்ரைனேஜ் ஹோல் வழியாக தண்ணி வெளியே வர மாதிரி தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல் மண் காஞ்சிருந்தால் மட்டும் நம்ம தண்ணியை கொடுக்க ஆரம்பிக்கலாம். மேல் மண் காஞ்சிருக்கும் பொழுது செடிக்கு தண்ணி விடலாம். மேலே மேலே நம்ம தண்ணி விட்டு அந்த மண்கலவையை எப்போவுமே ஈரமாகவும் இறுக்கமாகவும் வைக்கக்கூடாது. இந்த ஈரமாகவும் இறுக்கமாகவும் இருக்கும் பொழுது வேர்கள் சுவாசிக்க முடியாமல் வேர் அழுகி செடியை இறந்து போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம தண்ணி மேல் மண் காய்ந்ததுக்கப்புறம் தண்ணி கொடுத்தாலே போதுமானது. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில்